வணக்கம் இனிய உறவுகளே, நம்ம உளுந்தங்களி செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி முக்கால் டம்ளர் பச்சரிசி, அதில் கால் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிட்டேன். இதில் 1 டம்ளர் நல்லா மையாக அரைச்சிட்டு வருவோம். மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ கருப்பட்டியை பொடி பண்ணி இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் எடுக்க போகிறோம். இந்த டம்ளரில் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கருப்பட்டி பாகு வைக்க இங்கே அப்படி இதாகட்டும். நல்லா இதாகிடுச்சு. வாங்க வடிகட்டிட்டு களி கிண்டுவோம். இங்கே வடிகட்டிட்டேன். நல்லா கொதிக்குது. அரைச்சி வச்ச மாவை போட்டு கிண்டுவோம். நல்லா போட்டு இப்படி கிண்டி விடணும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து களி ரெடி. நல்லெண்ணெய் ஊற்றியேவும் கிண்டணும். வாங்க கிண்டியாச்சு உளுந்தங்களி சாப்பிடலாம்.